காலையில் விடிகிற பொழுது, அப்போ தான் நமக்கு பொழுதே விடியுது. கண் திறக்கிறோம், நம்ம தூங்கி எந்திரிச்சு கண் திறக்கிறோம். அப்போது முருகான்னு நம்ம எந்திரிக்கணும். முருகான்னு நம்ம முருகனை நினைக்கணும். நம்ம கண்களை மூடி நம்ம நெற்றிக் கண்ணில் முருகான்னு நினைக்கணும். முருகன் அப்படி வேலோடு நிற்கிறத நம்ம அப்படி கற்பனையோடு நினச்சிக்கணும். முருகர் படத்தை நம்ம நேராக பார்த்தாலும் சரி, முருகனை நம்ம நினச்சிக்கிட்டாலும் சரி, முருகான்னு நம்ம நினைக்கணும். அந்த பொழுது விடிகிற பொழுது, இக்கணத்தில் நான் எந்திரிச்சிக்கிறேன். அந்த ஒரு கணத்திலிருந்து அந்த நாள் முழுதுமே முருகருடைய கட்டுப்பாடில் நம்ம இருப்போம். முருகரே நடத்துவார் நம்ம நாளை. எது நமக்கு கிடைக்கணும், எது கிடைக்கக்கூடாது, எது நம்ம செய்யணும், எது நம்ம செய்யக்கூடாது, எது நம்மளை தேடி வரணும், எது நம்மளை விட்டு ஓடணும், முருகர் முடிவு பண்ணுவார். முருகர் நம்மளை நல்லா பார்த்துப்பார். நம்ம இன்றைக்கி நினைப்போம், நமக்கு இந்த ஒரு விஷயம் நடக்கலையே, நமக்கு இது ஒரு பொருள் கிடைக்கலையே, கிடைச்சா நல்லா இருந்திருக்கும், அந்த பொருள் கிடைக்கிறதுக்கு நமக்கு தகுதியே இல்லையோ, இப்படியெல்லாம் கூட சில சமயம் நம்ம மனசு நோகிறது உண்டு. இது நம்ம நடக்கவே இல்லையே, நடக்கவே நடக்காதோ, ஒரு வேளை நம்ம தான் தேவையில்லாமல் ஆசைப்பட்டுட்டு இருக்கோமோ அப்படின்னு கூட சில சமயம் நம்மளுக்கு சிந்தனை வரும். இவங்கெல்லாம் நம்மளை விட்டு போயிட்டாங்களே, நம்ம அந்த அளவுக்கு தகுதி இல்லாத ஆளாக இருக்கோமா, நம்ம அவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலையில் பிறந்துட்டோமா, இல்லை நம்ம எப்படி தான் இருக்க போகிறோம் இனிமேல் அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்மக்கிட்ட இருக்கும். எல்லா கேள்விகளுக்கும் விடை, எல்லா வாழ்க்கைக்கும் நமக்கு சுபிட்சம், நமக்கு சுபமான சுபம் நம்ம முருகர் மட்டுமே. முருகரை நம்ம நினைக்கிறோம் காலையில். அப்போது அந்த நாள் எல்லாமே நமக்கு சுபிட்சமாக அமையும். சில சமயம் கசப்பாக கூட அமையும். அது கர்மா. கர்மா ரொம்ப பெரிய கசப்பை கொடுக்கும். அது சின்ன கசப்பாக நம்மளுக்கு இருந்துச்சுன்னா முருகர் தடுத்துட்டாருன்னு அர்த்தம். பெருசாக எதுவும் நமக்கு நடக்காது. சத்தியமாக நம்மளுக்கு பெருசாக எதுவுமே நடக்காது. முருகன் திருவடி சத்தியமாக, முருகன் பாதம் மீது சத்தியமாக நமக்கு எந்த கெடுதலும் வர விட மாட்டார் நம்ம முருகர். அப்படி நின்று நம்மளை காப்பாற்றுவார். முருகனுடைய பொழுது இது. நான் காலையில் எந்திரிக்கிறேன், முருகனை நினைக்கிறேன். முருகனுடைய பொழுது. நம்ம எங்கே போனாலும் முருகன் நம்ம கையை பிடிச்சி கூப்பிட்டு போவார். வா, நான் கூப்பிட்டு போகிறேன். உனக்கு எது வேணும்? வேலை வேணுமா, பணம் வேணுமா, நல்ல உயர்வு வேணுமா, என்ன நடக்கணும், கல்யாணம் நடக்கணுமா, குழந்தை வேணுமா, எல்லாமே நான் பார்த்துக்கிறேன்னு முருகன் நம்மளை கரம் பிடிச்சு கூப்பிட்டு போவார். அதுக்காக நம்ம இன்றைக்கி முருகன் நினச்சோன்னா இன்றைக்கே எல்லாமே நடந்துரும்னு அர்த்தம் கிடையாது. இன்றைக்கி பொழுதுலேருந்து நம்ம முருகன் கையில் கொடுத்துட்றோம். அப்போது நம்ம அடுத்தது எல்லாமே நன்மையாக நடக்கும். கர்மாக்கள் விலக 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 நம்ம வாழ்க்கையில் சிறப்புகள் அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்கும். முருகன் ஒருத்தர் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டாலே கர்மாக்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி. நமக்கு அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே நல்லதாக இருக்கும். நம்பவும் பாவம் செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது. முருகன் பக்தராக ஆறிட்டா, முருகனை வணங்க ஆரம்பிச்சிட்டாலே தப்பு செய்யறன்ற எண்ணமே வராது. அதோட முடிஞ்சது. நன்மைக்கு தான்